அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். திருநள்ளாறு சனி பரிகார ஸ்தலமே அல்ல. பெரும்பாலானோர் திருநள்ளாறு திருத்தலத்தை சனியின் பரிகார ஸ்தலமாக கருதுகின்றனர். அவ்வாலயம் சனியது ஆலயமோ சனிக்கு பிரீத்தியான இடமோ அல்ல. அவ்வாலயம் அருள்மிகு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் அருள்பாலிக்கும் தலமாகும். வருத்தத்துக்குரிய விஷயம் என்னவென்றால், சுவற்றில் குடையப்பட்டிருக்கும் சனியை பார்க்க முண்டி அடித்து செல்லும் மக்கள் ஸ்ரீ தர்பாரேணேஸ்வரரை தரிசிப்பதே இல்லை. நல தமந்தியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நல மகாராஜாவுக்கு 7.5 சனி பிடித்தது. அவரது ராஜ்யம், மனைவி தமயந்தி, மக்கள் அனைவரையும் இழந்தார். எனினும் சனியானவர் நல மகாராஜாவை விடாமல் துரத்தினார். அப்பொழுது நல மகாராஜா திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரேணேஸ்வரர் ஆலயம் சென்று ஈசனை ஆலிங்கனம் செய்து கொண்டார். உடனே ஈசன் அங்கு தோன்றி சனியை ஆலயத்தின் உள்ளே வராதே என்று சொல்ல சனியும் ஆலயத்தின் வெளியிலேயே நின்று விட்டார். அத்துடன் திருநள்ளாறு வந்து என்னை, அதாவது ஸ்ரீ தர்பாரேணேஸ்வரரை தரிசித்து செல்பவரை சனி பிடிக்கக்கூடாது என்று கட்டளையிட்டார். ஆக திருநள்ளாறு திருத்தலத்தில் தரிசிக்கப்பட வேண்டிய மூர்த்தி ஸ்ரீ தர்பாரேணேஸ்வரரே தவிர சனி அல்ல. ஸ்ரீ தர்பாரேணேஸ்வரர் தரிசனம் பெற்றாலே சனி பீடு தானே விலகிவிடும். ஆக இதை கேட்கும் அன்பர்கள் திருநள்ளாறு சென்றால் சனிக்கு மட்டும் முக்கியத்துவம் தராமல் ஸ்ரீ தர்பாரேணேஸ்வரரை கட்டாயம் தரிசியுங்கள். தல விருட்சம் திருநள்ளாறு அருள்மிகு ஸ்ரீ தர்பாரேணேஸ்வரர் ஆலயத்தில் தல விருட்சமாக இருப்பது தர்பை புல் தாவரம். இதுவே அவ்வாலயம் சனி பரிகார ஸ்தலம் அல்ல என்பதை நிரூபிக்கும். ஏனெனில் சனியது அபிமான தாவரம் வன்னி எனப்படும் மரமே தவிர தர்பை புல் அல்ல. சிவ சிவாய நமக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.